So friends, welcome to our channel. You are fine, I am also fine. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜேபி யூஎஸ்டி ஜேபிஒய் தான் பார்க்க போறோம். யூஎஸ்டி ஜேபிஒய் நாளைக்கு என்ன மாதிரி இருக்க போகுது, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகும்போது எப்படி இருக்க போகுது, ப்ரீவியஸ் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஒரு புல்லிஷ் கோல்டன் பிவட்டை தொட்டனையும் சாக்கடிச்ச மாதிரி ஏறி இருக்காங்க. நல்ல ஒரு புல்லிஷ் மூவா. நம்ம நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். நாளையோட பிவட்டு நாளைக்கும் புல்லிஷ் கோல்டன் பிவட் தான். ஆனால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசா நேற்றை விட நாளைக்கு வரப்போற ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நேரமாக தான் இருக்கு. அதனால நம்மளோட பயாஸ் வந்து புல்லிஷ் தான். L3க்கும் மார்க்கெட் க்ளோஸுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறிடும். மார்க்கெட்டு வந்துட்டு நாளைக்கு டச் ஆகி போகலாம். இப்படி வந்து L3ல பட்டு நாளைக்கு மேலே போகலாம். ஓகே, நாளைக்கு புல்லிஷ் பயாஸ் வந்து புல்லிஷ் தான். யூனிக் ப்ரிபேக் டுவர்ட்ஸ் சிபிஆர்ஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே, புல்லிஷ் தான். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே தான் இதே எக்ஸாக்ட்லி இதே வராது. ஜிபிபி யூஎஸ்டி வந்து இதுக்கு எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது மேலே ஏறி இருக்கா, அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இருக்கும். அப்படியே நம்ம வீக்லி ரிப்போர்ட்ஸும் பார்த்துடலாம். வீக்லி ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட்ஸு சரியான வைடாக இருக்கு. பயங்கரமான மூவெல்லாம் வந்திருக்கு மாதிரி, செம்ம வைடாக இருக்கு. நாளையிலிருந்து நான் வந்து இந்த இது போடுறேங்க, ப்ராஃபிட், இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் இது போட்டு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் நல்லா புரியும், எனக்கும் பார்க்குறதுக்கு நல்லா புரியும். சும்மா மொட்டையாக பேசுகிற மாதிரி இருக்கு. முடிஞ்சால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஓவர்லாப்பிங்லாம் இல்லை, ஹையர் வேல்யூ புல்லிஷ் கோல்டன் போட்டு மார்க்கெட்டு வந்து மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே பார்த்தாலும் வீக்லி ரிப்போர்ட்ஸில் பார்த்தாலும் ஒரு புல்பேக் இருக்கலாம். பிவட் வரைக்கும் இந்த L3 இல்லைன்னா சிபிஆர் வரைக்கும் ஒரு புல்பேக் இருக்கலாம். புல்பேக் இருந்தால் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 2-3 டாட்டை போட்டு லாங் பக்கம் போயிருங்க, அப்படின்னா நல்லா மார்க்கெட் மேலே ஏறும். அப்படின்னு நான் சொல்கிறத கேட்டு போய் யாராவது அடி வாங்கிடுவாங்க. ஆனால் நானே இப்போ தான் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணேன். 60 நாளுங்க, 60 நாள் டேட்டா, 60 நாள் டேட்டா எடுத்து வச்சு பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, அதான் 60 நாள் டேட்டா எடுத்து வச்சு பார்த்தா 43 நாள் வந்து இதாகுது, அரௌண்ட் ஒரு 83. 43 நாள் லாபம், 17 நாள் நஷ்டம். 83% வின் ரேஷியோ இருக்கு நமக்கு. இதுக்கு மேலே தான் வரும், கரெக்டாக பண்ணோம்னா வரும். சரிங்களா? இதுதான் மார்க்கெட்டோட அவுட்லுக் ஃபார் கம்மிங் மண்டே. அவ்வளோதாங்க. மண்டே பார்ப்போம். ட்ரேட் எடுத்துட்டு சாயங்காலம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு சிபிஆரை பற்றி யாரும் தெரிஞ்சால் போட்டு விடுங்க, பார்த்துக்கிறேன். ஆனால்
சிபிஆர் இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் இது யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஐசிடி, இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங்கு, எஸ்எம்சி கான்செப்ட்ஸு அதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இல்லைங்க. அது சும்மா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோமா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் இருந்திருக்கா, வரல. அப்போ நம்ம எப்படி பை எடுக்கிறது? இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டுன்னு நினச்சி நம்ம எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இங்கே வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு, இதெல்லாம் ஒரு சப்போர்ட்னு நம்ம எடுத்து பண்ண முடியுமா? பண்ணியிருந்தால் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரை கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. இப்போலாம் பார்த்தா நம்ம அதை கேப்சரே பண்ண முடியாது. மேபி எனக்கு தெரியாததுனால சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நான் ட்ரேடிங்கில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ட்ரேடில் எப்படின்னு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஸ்டில், ட்ரேடிங் என்னைக்கு கைவிட்டுறாதீங்க.